வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் கண்கொண்டு பார்க்க முடியல அப்படிங்கிறது தான். உங்களுக்கு எப்படி இது ஒரு ஜோக் மாதிரி பலருக்கு தெரியுமா இருக்கும். ஆனால் என்னால் அதை வந்துட்டு ஒரு ஒரு கேரக்டர் அசாசினேஷன் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு கோமதி கேரக்டர் வந்து தொடக்கத்துலேருந்தே அசாசினேட்டட் கேரக்டர் தான் அப்படிங்கிறது தெரியும். அது அரசு விஷயத்தில் வந்துட்டு அரசியல் போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கிறதா இருக்கட்டும், இப்போ மீனாகிட்ட வம்புழுக்கிறதா இருக்கட்டும், இப்போ அவங்க புருஷனுக்கு டிஃபெண்ட் பண்ண எல்லாத்தையும் தூக்கி போடுறதா இருக்கட்டும், அது ஒரு மாதிரி ஒரு 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 வளைஞ்சு போன கேரக்டர் தான் அது. ஆனால் இன்றைக்கி அது பண்ண கொடுமை தான் தாங்க முடியாத விஷயம். சரி, என்றைக்கோ ஒரு நாள் எந்த உண்மையான வெளியே வந்தே தான் ஆகணும் அப்படிங்கிறது வந்து நியதி. இன்றைக்கி வந்து அந்த விஷயங்கள் வர ஆரம்பிக்கும் போது வந்துட்டு ராஜி வந்துட்டு திருச்செந்தூருக்கு போனதை சொன்னா அப்படின்ன உடனே அந்த இடத்துல ராஜியோட பிரச்சனை என்ன, கதிரோட பிரச்சனை என்ன, அவங்க எய்த்த வீட்டில் என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இப்போ முக்கியம். தொடங்கியாச்சு. அப்போ நம்ம சப்போர்ட்டுக்கு நிற்கணும் ராஜிக்கு, நம்ம கதிருக்கு அப்படிங்கிறத தாண்டி ஐயையோ நான் என் புருஷன்ட்ட மாட்டிக்குவேனே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறது இருக்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு ஈன ஜென்மம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் விஷயம். ஒரு அம்மாவாவோ ஒரு மாமியாராவோ ஒரு வயசான ஒரு குடும்ப தலைவியாவோ அந்த பொம்பளை நடந்துக்கவே இல்லைங்கிறது தான் ரொம்ப கொடுமையான சமாச்சாரம். பாருங்கள், நம்ம வாயில் டக்குன்னு பொம்பளைன்னு வருது. ஏன்னு கேட்டால் வந்துட்டு அது மேலே உங்களுக்கு மரியாதை கம்ப்ளீட்டாக காணாமல் போயிருதுங்கிறது தான். உள்ளார போய் மீனாவுக்கும் அதுக்கு ஈக்குவலாக மீனாவை கேவலப்படுத்துகிறாங்க. மீனா சொல்லணும், அத்தை எனக்காக ஒரு நாள் வந்து வெளியே தானே ஆகணும், வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாமாட்ட சொல்லிக்கலாம், மாமா என்னென்னமோ விஷயத்தை பார்த்துருக்கா, இது பண்ணி வரா, என்ன ஏன் பண்ணேன்னு அவர் புரிஞ்சுக்க மாட்டாரா, என்ன அவசரத்துக்கு பண்ணீங்கன்னு புரிஞ்சுக்க மாட்டாரா, அவளே வந்துக்கிட்டு தான் மானத்தை போகுது, நான் ஒருத்தனை லவ் பண்ணிவிட்டு ஓடி போனேன், நான் ஒருத்தனை கல்யாணம் முடிச்சுக்கிட்டேங்கிறத வந்துட்டு எவ்வளவு பப்ளிக்காக சொல்லிகிட்டு இருக்கா அப்படிங்கிறப்ப வந்துட்டு உன் மகனை காப்பாற்றுறதுக்காக இவ்வளவு பண்ணும்போது நீ என்ன பண்ணுறேன்னு கேட்காம மீனாவும் சேர்ந்து ஒத்துவதுறதும் ஜால்ரா அடிக்கிறதும் பெரும் கொடுமையான சமாச்சாரம். இவங்களிடையே உள்ளார வந்து பார்த்துட்டு செந்தில் வந்து என்னன்னு கேட்டால் ஒன்றும் இல்லடா அப்படின்னு அப்பையும் பொய் ஃப்ராடுத்தனம் கருமத்தை எல்லாமே. குடும்பத்தில் இத்தனை பொய்யும் ஃப்ராடு இருந்தால் குடும்பம் விளங்குமாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உடனே வெளியே வராங்க. வெளியே வந்தால் ராஜி கிடச்சிட்டா ஒரு வழியாக வந்துட்டு கதிராத்தான் பார்த்தேங்கிற மாதிரியும் அத்தை இதில் கல்யாணம் முடிக்கலைங்கிற மாதிரியும் வந்து சொல்லிட்டாங்க. ஆனால் கேட்க மாட்டானா கேள்வி. சரி, நீங்களும் கல்யாணம் முடிச்சுக்கிட்டீங்க, இவங்க எங்கேருந்து வந்தாங்க, இவங்க எங்கேருந்து கூப்பிட்டு வந்தாங்க, அந்த பாக்கியலட்சுமி ஒரு பப்பா வந்துச்சு, அது என்னத்துக்கு வந்துச்சு அப்படிங்கிற கேள்வி யாரும் கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் இன்னையோட மறந்துடுவாங்கங்கிறது தான். அவ்வளோதான். அப்படி மறக்க போகிற விஷயத்தை ஏன் மறைக்கணும் அப்படின்னா, உள்ளார வந்து ஒரு பாரு மாமன்ட்ட பேசி சொல்லிட்டு இருக்காங்க. ராஜி வந்து சொல்கிறாங்க மாமாட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது, அத்தை நீங்கள் என்ன கம்முன்ட்டு இருக்கிறீங்க, போங்க நீங்களும் உங்கள் கோவத்தை காமிங்க, இல்லைனாக்க வந்துட்டு ஏன்னா மயில் உள்ளாரதுன்னு இதைத்தான் நீங்கள் ஒன்று பேசிகிட்டே இருந்தீங்களா, உங்களுக்கு முன்னுக்கே தெரியுமா, மீனா நீங்கள் ராஜி 3 பேரும் கூடி பேசுனீங்களே இதானான்னு கேட்கும்போது அப்பவும் பொய்யும் ஃப்ராடுத்தனமும் என்னமோ இப்படி உண்மையை குடும்பத்தில் மறைக்கலாமான்னு கேட்கும்போது ஐயோ சாமி அசிங்கமாக இருக்குது.